பிரபுஜி வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரிசங்கர் மாதாஜி. பிரபுஜி ஹரே ரீட் பண்ணலாம். வாசிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வாசிக்கிறோம் தேங்க்யூ. மாதாஜி. என் செல்வத்தையும் பெருமையையும் என் புலன்களையும் என் உயிரையே கூட முழுவதுமாக திருடிக்கொண்டு இப்போது எங்கே ஓடப் போகிறாய்? ஓ திருடனே, இன்று நான் உன்னை பிடித்து விட்டேன். என் பக்தி என்னும் கயிற்றால் என் இதயத்தில் கட்டிப்பட்டு விட்டேன். ஓ கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரி ஓ ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. இந்த ஸ்லோகத்துல வந்துட்டு தானம்ஷ என்னோட வெல்த், மானம் என்னோட பெருமை, இந்திரியாணி என்னோட எல்லா புலன்கள், பிராணம்ஷ என் உயிர், அதுக்கப்புறம் கடைசியில சர்வம் ஏவ எல்லாத்தையுமே நீ திருடிட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாலசியனா ஓடுறது, எங்க ஓட போற? திருத்தோத்திய சௌரா அப்படின்னு, ஓ சௌரா திருடனே அப்படின்ட்டுன்னு. துவம் பக்தி என்னோட பக்தினால, தாம்னாசி நான் வந்துட்டு உன்னை கட்டி போட்டு இங்க நான் நிறுத்திட்டேன், உன்னை கட்டி போட்டு வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வில்வமங்கல டாக்கர் சொல்றாங்க. ஹரிபோல். இன்னைக்கு யாரு ரிப்பீட் பண்றீங்க? ஹரே கிருஷ்ணா. சாந்தி மாதாஜி, வெற்றி செல்வி மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரிபோல். தானம் ச மானம் ச ததேந்திரியாணி, தானம் ச மானம் ச ததேந்திரியாணி, धनं च मानं च ततेन्द्रियाणि, धनं च मानं च तदेन्द्रियाणि, प्राणंश्च हृत्वा मम सर्वमेव, प्राणं च हृत्वा मम सर्वमेव, प्राणंश्च हृत्वा मम सर्वमेव, प्राणं च हृत्वा मम सर्वमेव, पलायसे कुत्र धृतोऽध्यचौरा, पलायसे कुत्र धृतोऽध्यचौरा, पलायसे कुत्र धृतोऽध्यचौरा, पलायसे कुत्र धृतोऽध्यचौरा, त्वं भक्तिदानासि मया निरुद्धः, त्वं भक्तिदानासि मया निरुद्धः, त्वं भक्तिदानासि मया निरुद्धः, त्वं भक्तिदानासि मया निरुद्धः, दानं च मानं च ततेन्द्रियाणि, दानं च मानं च तदेन्द्रियाणि, प्राणं च हृत्वा मम सर्वमेव, प्राणं च हृत्वा मम सर्वमेव, पलायसे कुत्र धृतोऽध्यचौरा, पलायसे कुत्र धृतोऽध्यचौरा, त्वं भक्तिदाम्नासि मया निरुद्धः, त्वं भक्तिदाम्नासि मया निरुद्धः. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. யாரு இருக்க பாடுறீங்க? பாட்டுமா மாதாஜி? மாதாஜி, சித்ரா மாதாஜி பாடலாம். மாதாஜி. மானம் ச ததேந்திரியாணி மம சர்வமேவ, லாயசே भक्तिदाम्नासि मया निरुद्धः. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. 3 மாதாஜி சேர்ந்து பாடிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. சுதா பாஸ்கரன் மாதாஜி பாடுறீங்களா?
பாடுற மாதாஜி. பாட்டுமா மாதாஜி. தானமானம் சததேந்திரியாணி இந்திரியாணி பிராணாம் மம சர்வமேவ சர்வேதாஹ வலாயதே குத்ர துதோ பக்தி தாம் நாஸ்தி மயா நிருக்த. ஹரே ஹரி கிருஷ்ணா போல். ஹரே கிருஷ்ணா. மல்லீஸ்வரி மாதாஜி, சுதா பாஸ்கரன் மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரி மாதாஜி. கிருஷ்ணா. ஆமா மாதாஜி, நம்ம இன்னைக்கு அடுத்தது கிளாஸுக்கு போகணும். ஸ்லோகம் தெரியுதா? தெரியுது மாதாஜி. ஓகே மாதாஜி. நம்ம பகவத்கீதா 5வது ஸ்லோகம் 25வது ஸ்லோகம், சாரி 5வது அத்தியாயம், அதுல 25வது ஸ்லோகம். ஸ்லோகம். ஹரி போல். மாதாஜி நான் படிச்சேன், அது கேட்டுச்சு மாதாஜி. 4 பேர் ஹரே சேர்ந்து கிருஷ்ணா மாதாஜி. பாடுங்க, கேட்டுச்சு. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஈஸ்வரி பாணி மாதாஜி, ரேணுகா மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? பண்ணுவோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பதம் Okay. 25. லபந்தே பிரம்ம நிர்வாணம் 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 ऋषयः क्षीणकल्मषाः ऋषयः क्षीणकल्मषाः ऋषयः क्षीणकल्मषाः छिन्नद्वैधायतात्मानः छिन्नद्वैधायतात्मानः छिन्नद्वैतायतात्मानः सर्वभूतहिते रताः सर्वभूताहिते रताः सर्वभूतहृते रताः लभन्ते ब्रह्म निर्वाणम् ऋषयः क्षीणकल्मषाः छिन्नद्वैतायतात्मानः सर्वभूतहिते रताः हरे कृष्णा. சுதா பாஸ்கரன் மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. லபந்தே பிரம்ம நிர்வாணம் ऋषय क्षीणकल्मषाः भिन्नद्वैधायतात्मानः सर्वबोधहिते रताः. हरे कृष्णा. थैंक यू सुधा. हरे कृष्णा माताजी. ஹரே கிருஷ்ணா. மீட் பண்றீங்களா? பாட்டெல்லாம் கேக்குது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே 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 கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதை கிளாஸ் வந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். ஸோ இன்னைக்கு நம்ம மங்களாசனம் பண்ணிட்டு நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். ஓம் ஞானதிமிராந்தஸ்ய ஜனாஞ்சன சலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே
நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாதி தேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா சிவாஷாதி கௌரபக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா இன்னைக்கு பகவத்கீதை உண்மையில் அத்தியாயம் 5 கர்மயோகம் கிருஷ்ண உணவில் செயல் பதம் 25. ஸ்லோகம் எல்லாம் நல்லா படிச்சீங்க. அதோட டிரான்ஸ்லேஷன் ஏதாச்சும் படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன் பிரபு. படிக்கவா? ஹரே கிருஷ்ணா. யாரெல்லாம் சந்தேகத்தினால் எழும் இருமைகளுக்கும் அப்பாற்பட்டுள்ளனரோ, மனதை உள்நோக்கி ஈடுபடுத்தியுள்ளனரோ, மற்ற உயிர்வாழிகளின் நலனிற்காக பாடுபடுவதில் எப்போதும் முனைவுடன் உள்ளனரோ, எல்லா பாவங்களிலிருந்தும் ஈடுபட்டுள்ளனரோ, அவர்கள் பரதத்தில் முக்தி அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ கொஞ்சம் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்கள்ல இருந்து பகவான் என்ன சொல்லிட்டு வர்றாரு, அந்த பிரம்மபோத நிலை, அதாவது அந்த பூரண கிருஷ்ண உணவுல இருக்கிறவங்க அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி செயல்படுவாங்க, அவங்களோட சிம்டம்ஸ்லாம் என்னன்றதை பற்றி பகவான் வந்து சொல்லிட்டு வர்றாரு. ஸோ இந்த ஸ்லோகத்துலையும் பகவான் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரம்மபோத நிலையை அடைஞ்ச பக்தர்களோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்றது இது ஃபர்தரா சொல்றாரு இன்னும் இதுல. ஸோ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரெல்லாம் சந்தேகத்தினால் எழும் இருமைகளுக்கு அப்பாற்பட்டுள்ளனரோ அப்படின்னா, இது ஒரு சிம்டம்ஸ் சொல்றாரு. என்ன சந்தேகம் அப்படின்னா, சந்தேகம்னா என்ன, அவருக்கு சாதாரண சந்தேகமா? இல்ல. சந்தேகம்னா இதை என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எது கூட எதை சந்தேகம் சொல்றாங்க அப்படின்னா, அதாவது கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள், அவர் தான் வந்து பரம ஆளுநர், அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் கண்ட்ரோலர், அவர் தான் வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணக்கூடியவர், என்ஜாயர் அப்படின்றதுல சந்தேகம். புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்துல அவர் தான் முழு முதற் கடவுள் அப்படின்றதுல சந்தேகமே இருக்கக்கூடாது. புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி சந்தேகமே இருக்காது. புரியுங்களா? யாருக்கு? இந்த மாதிரி பிரம்மபோத நிலை அடைஞ்சவங்களுக்கு. புரியுங்களா? ஸோ அதை தான் இங்க சந்தேகத்தினால் எழு இருமைகளுக்கு அப்படின்னு சொல்றாரு. புரியுங்களா? ஸோ அந்த நமக்கு வந்து இப்ப நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், நான் வந்து இது வரைக்கும் முருகரை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நான் வந்து விநாயகரை கும்பிட்டுக்கிட்டு இருந்தேனே, இப்போ வந்து இவங்க வந்து கிருஷ்ணரை வந்து இவர் தான் முழு முதற் கடவுள் சொல்றாங்களே, எப்படி இதை ஏத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகம். புரியுங்களா? ஸோ சந்தேகத்திலேயே இருப்பாங்க. புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி சந்தேகத்துல இருக்க மாட்டாங்க இவங்க. இந்த பிரம்மபோதனை அடைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல் கன்விக்ஷனோட இருப்பாங்க. புரியுங்களா? ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சந்தேகம் எதனால வருது அப்படின்னா, நாலேஜ் கம்மியா இருக்கிறதுனாலதான். புரியுங்களா? ஸோ ஒரு அறிவு பற்றாக்குறையினாலதான், ஒரு ஞானம் பற்றாக்குறையினாலதான் நமக்கு வந்து இந்த சந்தேகங்கள்லாம் வருது. புரியுங்களா? ஸோ அப்ப அந்த சந்தேகத்தை எப்படி நம்ம தீர்க்கலாம் அப்படின்னா, சந்தேகத்தை எப்படி தீர்க்கலாம், அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்கிரிப்சுரல் திங்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ரொம்ப ஸ்டெடியா படிக்கணும். புரியுங்களா? ஸோ சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா இருந்தோம்னு வச்சுங்களேன், அந்த அறிவு வந்து நமக்கு வந்து தெளிவா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சந்தேகம்ன்றதே வராது. புரியுங்களா? ஸோ அந்த சந்தேகம் வர்றது என்னது, நமக்கு வந்து அறகுறையா இருக்கிறதுனாலதான் நமக்கு சந்தேகம் வர்றது. புரியுங்களா? ஸோ சந்தேகம் வந்தாலும் நம்ம வந்து யார்கிட்ட போய் கேட்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அர்ஜுனன் வந்து என்ன பண்றாரு, கிருஷ்ணர்கிட்ட கேட்டார். புரியுங்களா? ஸோ கேட்கறதுல கூட நம்ம வந்து சரியான நபர் தேர்ந்தெடுத்து கேட்டாதான் என்ன பண்ண முடியும், நம்மளோட சந்தேகங்கள்லாம் வந்து தீரும். புரியுங்களா? ஸோ அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான் கேட்கறது, அவன்கிட்ட கேட்கறது, எதிர்த்த வீட்டுக்காரன் சொல்ற கேட்கறது, இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும், நம்மளுடைய வாழ்க்கை வந்து திசை மாறி போயிடும். புரியுங்களா? ஸோ நம்ம சந்தேகங்கள் தீராது, குழப்பம் தான் அதிகரிக்கும். புரியுங்களா? ஸோ அதனால சந்தேகங்களை தீரணும்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு தெளிவான நபர், அவர் எப்படி ஒரு உயர்ந்த பக்தரா இருக்கணும், சாஸ்திர ஞானம் உள்ளவரா இருக்கணும், ஒரு ஆன்மீக குருவா இருக்கலாம். ஸோ ஈவன் பகவத்கீதை டெய்லி படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், நம்மளோட சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்துடும். புரியுங்களா? நம்ம டெய்லி பகவத்கீதை படிக்க என்ன ஆகும், நம்ம பகவான் கிருஷ்ணரோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் சொன்னாரு, இப்ப நமக்கு யார் இருக்கா, கிருஷ்ணர் இருக்காரா? இல்ல. ஆனா அவர் கொடுத்துட்டு போன பகவத்கீதை இருக்கு. புரியுங்களா? ஸோ அதை நம்ம டெய்லி ஏன்னா அவரோட திருவாயிலிருந்து வந்த ஸ்லோகங்கள் தான் இது. ஸோ அதை நம்ம டெய்லி ஒரு சிரத்தையோட படிக்கும் போது என்ன ஆகும், நம்மளுடைய சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆகும்.
நம்ம டைரக்டா பகவானோட கம்யூனிகேட் பண்ணலாம். புரியுங்களா? ஸோ அப்ப சந்தேகம்னாலும் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு சரியான நபர்கிட்ட போய் தான் கேட்கணும். புரியுங்களா? இல்லாட்டினா நம்ம என்ன வாழ்க்கையில குழப்பங்கள் தான் வந்து வரும்னு சொல்லி சொல்றாங்க. புரியுங்களா? ஸோ சந்தேகத்தினால் ஏழு இருமைகளுக்கு அப்பாற்பட்டுள்ளனரோ. அப்ப இந்த இருமைனா என்னது? இந்த இருமைகள்னா ஸோ இந்த இருமைகளால தான் இந்த பௌதிக உலகமே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுங்களா? ஸோ இந்த இருமைகள் இல்லாட்டினா நம்ம இந்த பௌதிகத்துல நம்ம பௌதிகமா நம்ம செயல்பட முடியாது. புரியுங்களா? ஸோ இந்த இருமை எப்படி உருவாகுது அப்படின்னா, இந்த சந்தேகத்தினால கூடிய மனக்கற்பனை அது மூலமா நமக்கு வந்து உருவாகுதுன்னு சொல்றாங்க. புரியுங்களா? இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்தை எது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு? நம்ம இந்த முக்குணங்கள் தான் வந்து என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த முக்குணங்கள் வந்து நம்ம இந்த பௌதிக உலகத்துல இருக்கோம். ஸோ நம்மளும் அதோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்கோம். புரியுங்களா? ஸோ இப்ப நமக்கு நமக்கு உள்ளார என்ன இருக்கு, அனர்த்தங்கள் நிறைய இருக்கு. புரியுங்களா? காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம்லாம் பலவிதமான அனர்த்தங்கள் இருக்கு. புரியுங்களா? சோ இந்த முக்குணங்கள் வந்து இந்த அனர்த்தங்களோட தாக்கத்தை ஏற்படுத்தும் போது என்ன ஆகுது, பல விதமா எப்படி ஒரு ஒரு பிரிசம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு கண்ணாடி பட்டகம், அதுல ஒரு லைட்டை போட்ட ஒரு லைட்டை இது பண்ணோம்னா அப்படி பல கலர்ல நமக்கு தெரியும், பல கலர்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுங்களா? ஸோ அத மாதிரி இந்த முக்குணங்கள் வந்து நம்மளுடைய இந்த அனர்த்தங்களோட ரியாக்ட் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா பல விஷயங்கள் வெளியே வருதான். ஸோ அதுல ஒரு விஷயம் தான் இந்த இருமை. புரியுங்களா? ஸோ இந்த இருமை அதாவது பிறப்பு இறப்பு இது இருக்கப்போ தான் இந்த பௌதிகத்துல இருந்துகிட்டு இருக்கோம். வெற்றி தோல்வி அதனாலதான் அந்த பௌதிக உலகம் இயங்கிட்டு இருக்கு. இரவு பகல் இதனாலதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. ஸோ புரியுங்களா? ஸோ இந்த இருமைகள் இல்லாம நம்ம இந்த பௌதிக உலகத்துல இயங்க முடியாது. ஆனா இந்த இருமைகள் வந்து பெரிய தாக்கத்தை வந்து நம்மளால ஏற்படுத்தும். புரியுங்களா? சோ இந்த இருமைகளால ஏற்படக்கூடிய தாக்கத்துக்கு உட்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு? இந்த பிரம்மபோத நிலையை அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணு சந்தேகமே இருக்காது. என்ன சந்தேகம்? பகவான் கிருஷ்ணர் தான் வந்து என்னது முழு முதல் கடவுள் அப்படின்றதுல சந்தேகமே இருக்காது. அடுத்து வந்து என்னது, இந்த இருமைகளால தாக்கப்படும். வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் என்னது, ஒரே சமமா தான் சமநிலையில தான் இருப்பாங்க. புரியுங்களா? யாரு புகழ்ந்தாலும் சரி, யார் இகழ்ந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரே நிலையில தான் இருப்பாங்க. புரியுங்களா? இதுதான் வந்து அவங்களோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுங்களா? அடுத்து என்ன சொல்றாரு, மனதை உள்நோக்கி ஈடுபடுத்தி உள்ளனரோ அப்படின்னு சொல்றாரு. யாரு மனதை உள்நோக்கி ஈடுபடுத்தினதா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வெளிப்புறமா இருக்கக்கூடிய இந்த ஜட உடல் இருக்கு இல்லையா, இந்த ஜட உடல், இந்த புலன்கள், இதன் மூலமா தான் நம்ம வந்து நம்ம நார்மலா ஜனங்கள் பொதுமக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க, நம்ம ஜட உடலா வெளிப்புறமா தான் நம்ம வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். புரியுங்களா? ஆனா இவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த பிரம்மபுர உள்ளூர பார்ப்பாங்களாம். உள்ளூரனா அந்த மனசை எது பார்ப்பாங்கன்னா ஆத்மா ரீதியா பார்ப்பாங்களாம். ஸோ ஆத்மாவுக்கு எது திருப்தி தரும்ன்றதுதான் அவங்க வந்து பார்ப்பாங்க. புரியுங்களா? ஆனா பௌதிகமா என்ன பண்ணுவாங்க, இந்த உடலுக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்குது, எப்படி புலன்களால் நம்ம சந்தோஷம் கிடைக்குது, ஸோ அதுதான் வந்து என்னது உண்மையான சந்தோஷம் அப்படின்னு நம்ம வெளிப்புறமா நாம நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாரு? அறிவு இல்லாதவங்க. ஆனா இந்த பிரம்மபோத நிலையில இருக்கவங்க என்னது, ஆத்மாவுக்கு எது திருப்தி தரும் அப்படின்னு. ஆத்மாவுக்கு எது திருப்தி தரும் அப்படின்னா, எப்பெல்லாம் பகவானோட கனெக்ட் ஆகுதோ, கிருஷ்ணரோட கனெக்ட் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து ஆத்மா திருப்தியா இருக்குமா. புரியுங்களா? சோ இப்ப நம்ம அந்த பௌதிக உலகத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே என்னது அப்படின்னா, பகவான் கிருஷ்ணரை மறந்ததுனாலதான். புரியுங்களா? பகவான் கிருஷ்ணரை மறந்ததுனாலதான் நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்துல பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சோ அப்ப 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 அந்த ஆத்மாவை திருப்தி தரக்கூடிய செயல் எது அப்படின்னா, அந்த ஆத்மா வந்து பகவானோட திரும்ப கனெக்ட் ஆகணும். புரியுங்களா? சோ அப்பேற்பட்ட செயல்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. புரியுங்களா? அவர் தான் அந்த பிரம்மபூத நிலையில இருப்பவரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மற்ற உயிர்வாழில் நலனிற்காக பாடுபடுவதில் எப்போதும் முனைப்புடன் உள்ளனரோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மற்ற உயிர்வாழில் நலன், அதாவது இந்த மாதிரி ஆத்மா வந்து பகவானோட எப்பவும் கனெக்ட் பண்ணி ஆத்மாவை வந்து எப்பவும் திருப்திப்படுத்தி சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுடைய ஒரிஜினல் பொசிஷன் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலையில இருந்துகிட்டு இருக்கிறவங்க இருக்கிறவங்க புரியுங்களா, இருக்க செய்யறதுதான் வந்து என்னது ஒரிஜினல் நிலை. புரியுங்களா? ஆனா இந்த மத்தவங்க என்ன பண்றாங்க, மத்த பௌதிகவாதிகள்லாம் அந்த பகவானோட கனெக்ட் ஆகாதனால என்ன பண்றாங்க, இந்த பௌதிக செயல்கள் மூலமா கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. புரியுங்களா? அதனால இந்த பௌதிக உலகத்துல துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பகவான் கிருஷ்ணரோட கனெக்ட் ஆகாதனால இந்த பௌதிக உலகத்துல துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. புரியுங்களா?
ஸோ அப்ப ஒரு உயிர்வாழி நலனுக்காக பாடுபடுவதில் எப்போதும் முனைப்புடன் ஈடுபடுற, அதாவது இப்ப நிறைய ஹியூமனிடேரியன் இதுக்காக நிறைய பண்றாங்க, சமூக சேவைகள்லாம் பண்றாங்க இல்லையா? பள்ளிக்கூடம் வைக்கிறது, ஹாஸ்பிட்டல் வைக்கிறது, ஏரி கட்டு குளங்கள் வெட்டுறது, சத்திரம் வைக்கிறது, தண்ணீர் பந்தல் இது அன்னதானம் பண்றது, இதெல்லாம் பண்றாங்க இல்லையா? இதெல்லாம் நல்ல காரியங்கள் தான், புரியுங்களா? ஆனா இந்த காரியங்கள்லாம் என்ன ஆகும், ஒரு உடலுக்கு வெளிப்புறமா புலன்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு டெம்பரரி ஒரு ரிலீஃப் தான். இப்போ ஒருத்தர் வந்து பசிக்குது, ஐயா எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னா ஒரு பொட்டலம் பிரியாணி வாங்கி கொடுக்குறோம்னா அவர் என்ன பண்ணுவாரு, சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருப்பாரு. அந்த சமயத்துல என்ன ஆகும், அவரோட புலன்கள் வந்து திருப்தி ஆகும். ஆனா இன்னொரு 4-5 மணி நேரம் கழிச்சு என்ன ஆகும், திரும்பவும் பசி எடுக்க ஆரம்பிக்கும், புரியுங்களா? ஸோ அப்ப அவர் என்ன பண்ணுவார், திரும்பவும் போய் ஒரு ஆட்டை கேட்கணும், புரியுங்களா? ஸோ இது வந்து இந்த ஹியூமனிடேரியன் இதுல வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே, நற்செயல்கள் எல்லாமே என்னது, ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் அவங்களுக்கு கொடுக்கும், புரியுங்களா? ஈவன் நிறைய இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு, அவங்கலாம் வந்து நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்யறாங்க, புரியுங்களா? ஆனாலும் அவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து செஞ்சா கூட அந்த மனித சமுதாயத்துக்கு வந்து ஃபுல்லா திருப்திப்படுத்த முடியாதான், புரியுங்களா? ஸோ அவங்களோட தேவைகளை வந்து திருப்திப்படுத்த முடியாது, புரியுங்களா? ஸோ ஆனா எப்ப இந்த ஆத்மாவுக்கு எது தேவை அப்படின்றத புரிஞ்சு என்ன பண்ணலாம், அந்த கிருஷ்ண உணர்வை ஒருத்தர் கொடுக்குறாங்களோ அப்ப வந்து அந்த ஆத்மா வந்து என்ன ஆகுமா, இப்ப நமக்கு இந்த பௌத்திய உலகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ஒரு நோய் இருக்கு. என்ன நோய், இந்த பிறப்பு இறப்புன்ற நோய் இருந்துகிட்டு இருக்கு, புரியுங்களா? சோ இந்த பிறப்பு இறப்புன்ற நோய் இருக்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த பௌதிக உலகத்துல பல விதங்களை நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், இந்த மாயாதேவினால, புரியுங்களா? சோ இப்ப இதுல இருந்து விடுபடுறதுதான் வந்து என்ன உண்மையான விடுதலை, புரியுங்களா? சோ அதை விட்டுட்டு நம்ம இந்த பௌதிக உலகத்துல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா பகவான் கிருஷ்ணரோட நம்ம கனெக்ட் ஆகாதனால, புரியுங்களா? சோ அதனாலதான் பிரபுபாதர் வந்து என்ன பண்ணாரு, இந்த அவருக்கு அமெரிக்கால போய் பார்த்து போனப்ப அவர் வந்து ரொம்ப அழுதாராம். இந்த உள்ள மக்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே பௌதிகமா அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு தூய பக்தர் எப்படி இருப்பாங்களாம், மத்தவங்களோட நலன்ல அக்கறையோட இருப்பாங்களாம். அவங்க என்ன நலன்னா, எப்படி இந்த பகவான் கிருஷ்ணரோட கனெக்ட் ஆகாம இந்த பௌதிக உலகத்துல இருந்து இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அழுதாராம், புரியுங்களா? சோ அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லயும் 108 கண்ட்ரீஸ்லயும் என்ன பண்றாரு, இந்த கிருஷ்ண உணவை கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த இஸ்கான் நிறுவனத்தை வந்து நிறுவனர், புரியுங்களா? சோ அதுதான் வந்து என்னது உண்மையான ஒரு மனித சமுதாயத்தை செய்யக்கூடிய ஒரு நற்செயலான காரியம் அப்படின்னு சொல்லப்படுது, புரியுங்களா? சோ ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த கஷ்டத்துல இருந்து நீக்கிற வெளியே கொண்டு வர்றதுதான் அவனுக்கு வந்து ஒரு உண்மையான இதா இருக்கும். அதை விட்டுட்டு அவனுக்கு டெம்பரரி ரிலீஃபா இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, அந்த வேலை வாங்கி கொடுத்தா என்ன, அவன் கொஞ்சம் வாழ்க்கையை வந்து நல்லபடியா ஓட்டுவான். ஆனாலும் என்ன பண்ணுவான், அவன் இந்த பௌதிக உலகத்துல இருந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான், புரியுங்களா? ஆனா இந்த கிருஷ்ண உணர்வுன்றத கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும், அவன் என்ன பண்ண முடியும், இந்த பிறப்பு இறப்புன்ற இந்த சம்சார சாகரத்துல இருந்து என்ன பண்ண முடியும், அவன் விடுபட முடியும், புரியுங்களா? சோ அதுதான் வந்து என்னது உண்மையான ரிலீஃப் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மற்றதெல்லாம் ரிலீஃப் தான், நல்ல காரியங்கள் தான் அதெல்லாம். சோ அதெல்லாம் நல்லதுன்னு சொல்ல வரல. ஆனாலும் உண்மையான ஒரு ரிலீஃப் எது அப்படின்னா இந்த இதுதான். மற்றபடி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னது ஒரு டெம்பரரி ரிலீஃப். ஏன்னா அது எல்லாமே உடல் ரீதியாகவும் புலன்கள் ரீதியாகவும் கொடுக்கக்கூடிய ஒரு ரிலீஃப், புரியுங்களா? ஸோ அந்த அது கொஞ்ச நேரத்திலேயே போயிடும், புரியுங்களா? அதுவும் போக இந்த உடல் போகும்போது எல்லாமே போயிடும், புரியுங்களா? ஸோ ஆனா இது அப்படி கிடையாது. அதனால அங்க பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பௌதீகத்துல சக்சஸ்ன்ற ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு, எல்லாமே ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆன்மீகத்துல ஃபெயிலியரே கிடையாது, எல்லாமே சக்சஸ் தான் அப்படின்னு சொல்றாரு, புரியுங்களா? நீங்க ஆன்மீகத்துல 1% பண்ணா கூட சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அதான் நம்ம 2வது சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா, சொல்பேசிய தர்மசிய திராயதே மகதோ பயாத்தம்னா, நீ கொஞ்சம் பண்ணா கூட போதும், நீ வந்து என்னது 1% பண்ணா கூட போதும், நீ என்ன பண்ற சக்சஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பௌதிகத்தில் நீங்க 100% பண்ணாலும் என்னது ஃபெயிலியர் தான். உடல் போகும்போது எல்லாமே அழிஞ்சு போயிடும், புரியுங்களா? அவனுடைய பேரு புகழ் பணம் செல்வாக்கு எல்லாமே என்னது அழிஞ்சு போயிடும். ஆனா ஆன்மீகத்தை 1% பண்ணா கூட என்ன சொல்றாரு, உனக்கு வந்து அடுத்த பிறவில உனக்கு மனித பிறவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, என்ன பண்றாரு, நீ எங்க விட்டே 1%ல விட்டையோ அதுல இருந்து 2வது% இருந்து ஆரம்பிக்கும். அப்ப அது அப்படி கண்டினியூ ஆகுதுன்னு என்னது சக்சஸ் தானே அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு, சரிங்களா? சோ அந்த ஆன்மீகத்துல வந்து என்னது ஃபெயிலியரே கிடையாது, லாஸ்ன்றதே கிடையாது. ஆனா பௌதிகத்துல நீங்க சக்சஸ் சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாமே என்னது ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது, புரியுங்களா?
ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டோரிக்கு கூட உண்டு. என்ன அப்படின்னா, இது கருட புராணத்துல வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. மேபி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தன் வந்து அதாவது மகாபாரதத்துல சொல்லப்படுது என்ன பண்ணுது அப்படின்னா, யாரெல்லாம் உயிரை விடுறாங்களோ அவங்க நிச்சயம் வந்து யம தர்மராஜாவை பார்க்கணுமா, பார்த்துட்டு தான் போவாங்களாம். புரியுங்களா? ஸோ அப்படி ஒரு ஆத்மா வந்து யம தர்மராஜாவை பார்க்குது. உடலை விட்ட பிறகு அந்த ஆத்மாவை உடலை பார்த்த உடனே என்ன பண்றாராம் யம தர்மராஜா, அவருடைய ஃபைல்ஸ் தான் எடுத்து பாக்குறாராம். ஆனா அந்த ஃபைல்ஸ்ல அவன் எந்த விதமான நற்செயலும் செஞ்சது இல்லையா. புரியுங்களா? என்னடா ஃபைல் இது, ஒண்ணுமே எதுவுமே பண்ணலையாடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காராம். ஸோ அதாவது யம தர்மராஜா வந்து எப்பவுமே பாசிட்டிவா தான் பார்ப்பாராம். ஒருத்தரோட ஃபைலை பார்க்கும்போது இவன் எங்கேயாச்சும் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்டிருக்கானா, கிருஷ்ணர் நாமத்தை சொல்லியிருக்கானா, கிருஷ்ணரோட சேவர்களுக்கு பக்தர்களுக்கு சேவை பண்ணியிருக்கானா அப்படின்னு தான் பார்ப்பாராம். பாசிட்டிவா தான் பார்ப்பாராம். புரியுங்களா? ஸோ அப்படி எதுவும் இல்லாட்டினா என்ன பண்ணுவாராம், அசிஸ்டண்ட்டை கொடு, இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துருவான், அசிஸ்டண்ட்டை கொடுத்துருவாராம். புரியுங்களா? ஸோ அப்ப அந்த மாதிரி இவனை பார்க்கும்போது இவன் எந்த விதமான இதுவும் பண்ணலை அப்படின்னு சொன்னா என்ன பண்றாராம், இவனுக்கு பெரிய ஒரு வடச்சட்டி, அதாவது ஒரு சமுத்திரமா இருக்கக்கூடிய ஒரு வடச்சட்டியா, அதுல போய் என்ன பண்றாரு, அதை கொதிக்க வச்சு இவனுக்கு நடுவுல கொண்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அவன் என்ன பண்றாங்க, அப்படியே செய்யறாங்க எல்லாரும், அவங்களோட அசிஸ்டன்ட் எல்லாம். ஆனா என்ன கொதிச்சுக்கிட்டு இருந்த எண்ணெய் வந்து இவனை போட்ட உடனே என்ன ஆச்சான், ஒண்ணுமே பண்ணலையாம். புரியுங்களா? அப்படியே சூடே எல்லாம் ஒண்ணும் இல்லையா, அவன் பாட்டு அங்க இருக்கானா. உடனே வந்து சொல்றாங்க ஒண்ணுமே ஆகலையா அப்படின்னு. அப்ப என்ன விஷயம்னு சொல்லி திரும்பவும் அவரோட ஃபைல் எடுத்து பாக்குறாராம் யம தர்மராஜா. எல்லாமே இதா தானே இருக்கு, இவனுக்கு எப்படி என்ன என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க நாரத முனிவர் வராராம். அப்ப நாரத முனிவரும் ஒரு பெரிய அத்தாரிட்டி தான். புரியுங்களா? ஸோ அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒண்ணுமே ஆக மாட்டேங்க, என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்ப நாரத முனிவர் அந்த ஃபைலை பாக்குறாராம். பார்க்கும்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். அப்ப என்னன்னு பார்க்கும்போது ஆக்சுவலா அவன் போன பிறகு அவன் ஒரு ராஜாவா இருந்திருக்கான். ஆனா மக்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கான், பயங்கர கஷ்டம் கொடுத்துருக்கான். புரியுங்களா? அப்ப அதனால என்னாச்சு, அவனை வந்து அவங்க சுத்தி இருந்தவங்களே என்ன பண்றாங்க, அவனுக்கு முடிச்சிடணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, பொண்ணு என்ன பண்றாங்க, ஒரு காட்டுக்குள்ள கொண்டு தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ அவனை தூக்கி போடும்போது அவன் என்ன பண்ணான்னா ஒரு இடத்துல போய் விழுகிறான். அந்த விழுந்த இடம் என்ன அப்படின்னா, பக்தர்கள் அங்க வந்துட்டு போயிட்டு இருந்த இடமா, அதுல வந்து ஒரு பக்தர் திலக்கு வச்சிருக்காரு கோபிச்சந்தன். அந்த கோபிச்சந்தன் ஒரு டிராப் அங்க கடந்துதான். புரியுங்களா? ஸோ அந்த டிராப்ல போய் விழுந்திருக்கான். ஸோ விழுந்த உடனே அவனுக்கு வந்து இந்த புண்ணியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி, அந்த சுக்ருதி அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்றாரு. புரியுங்களா? ஸோ இப்ப ஒண்ணுமே தெரியாம, அவனுக்கு தெரியாது இது, நான் அந்த இதை பத்திலாம் சந்தனை பத்தி, கோபிச்சந்தனை பத்தி அவனுக்கே அந்த மாதிரி ஒரு நற்பலன் கிடைக்கும் போது, நம்மளாம் பகவான் நாமத்தை சொல்லிட்டு திலக வைக்கிறோம், நீங்க எல்லாம் வைக்கிறீங்க. புரியுங்களா? 12 இடத்துல வைக்கிறீங்க. ஸோ அப்ப நமக்கு எப்படிப்பட்ட ஒரு இது கிடைக்கும், பகவான் அனுகிரகம் கிடைக்கும். புரியுங்களா? ஸோ அப்படிதான் பகவான் சொல்றாரு. புரியுங்களா? ஸோ இந்த கோபிச்சந்தன்றது என்னது, துவாரகா போனா நமக்கு தெரியுமா, நான் பார்த்தது இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன். அங்க வந்து எடுக்க வந்துகிட்டே இருக்குமா அந்த கோபிச்சந்தன். புரியுங்களா? எப்படின்னே தெரியாது. ஆனா அந்த கோபிச்சந்தன் எல்லாம் அங்க உள்ள கோபியர்கள் துவாரகவாசிகள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த கோபிச்சந்திரன். புரியுங்களா? ஸோ அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. புரியுங்களா? ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணரோட நம்ம ஏதாச்சும் வகையில கனெக்ட் ஆகணும், இல்லாட்டினா நம்மளால வந்து இந்த பௌதிக உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. புரியுங்களா? ஸோ அப்ப கொஞ்சம் பண்ணா கூட போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? பகவான் சல்பாப்பியச தர்மசியம் தான் சொல்றாரு. புரியுங்களா? ஸோ ஈவன் லார்ட் சிவா கூட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பஜ கோவிந்தம் பாட்டுல என்ன சொல்றாரு, இஞ்சித கீதா கன்னிகா பீதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது நீ கொஞ்சம் பகவத்கீதை படி, அது போதும் ஆத்மாவை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி லார்ட் சிவா சொல்றாரு. புரியுங்களா? ஸோ அப்ப அந்த சில பிரபுபாதர் என்ன பண்றாரு, இந்த நாமத்தையும் இந்த பகவத்கீதை பாகவதத்தை எல்லாத்தையும் என்னது உலகம் பூரா கொண்டு கொடுத்துருக்காரு. புரியுங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி பகவத்கீதையை நம்ம படிக்கும் போது என்ன ஆகும், நம்மளுடைய சந்தேகங்கள்லாம் தீரும் சொல்லி இங்க சொல்லப்படுது. ஸோ யார் ஒருத்தர் மற்றவங்களோட நலன்ல ரியல் உண்மையான நலன் விரும்பி அவங்க தான். புரியுங்களா? அந்த ஆத்மாவை பகவானோட கனெக்ட் பண்றதுதான் உண்மையான நலன் விரும்பியோட நிலைன்னு சொல்லி சொல்றாரு. அதுதான் வந்து
இந்த பிரம்மபூத நிலை அடைஞ்சவங்களோட நிலையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, எல்லா பாவங்களிலிருந்து விடுபட்டுனரும் அவர்கள் பரத்தில் முக்தி அடைகின்றனர். சோ அவங்கதான் என்னது முக்தி அடைகிறதுக்கு ஆஹ் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஈவன் அவங்க வந்து இந்த செயல்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த பௌதிக உலகத்துல இருந்தா கூட என்ன ஆகும், அவங்க வந்து பௌதிக உலகத்துல இருந்தாலும் முக்தி பெற்ற நிலையில தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. புரியுங்களா? ஸோ ஈவன் பிரம்மா வந்து பாகவத்துல ஒரு இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, தத்தே அணுகம்பானம் சோ சமிக்ஷாமானோ புஞ்சனோ ஏவாத்மா கிருதம் விபாசம் சொல்லி விபாகம் சொல்லி சொல்றாரு. அதாவது ஒருத்தருக்கு வந்து கஷ்டம் வருது அப்படின்னா புலம்பாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரம்மா. நம்ம வந்து புலம்ப கூடாதான். புரியுங்களா? புலம்பாம என்ன பண்ணணும், பகவானை நினைச்சிட்டு பகவான் நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா பகவான் நிச்சயமா நமக்கு வந்து அது என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துருவாராம். புரியுங்களா? சோ அதான் பிரம்மா சொல்றாரு. புரியுங்களா? சோ ஈவன் பிரம்மா சொல்றாரு, சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, இங்க லார்ட் சிவா சொல்றாரு இல்லையா? லார்ட் சிவா இன்னும் என்ன சொல்றாரு, மல நிர்மோஷன போச்சாம் ஜல ஸ்நானம் தினே தினே சக்ரோத் கீதா அமிர்த ஸ்நானம் சம்சார மலநாசனம் அப்படின்னு சொல்லி கீதா இதுல சொல்றாரு, அதோட மகாத்மியத்துல சொல்றாரு பார்வதி தேவிக்கு. புரியுங்களா? நீ கொஞ்சம் பகவத்கீதை படிச்சாலே போதும், என்ன ஆகும், இந்த சம்சார மலநாசனம்னா இந்த சம்சார இதுல இருந்து நீ என்ன பண்ண முடியும், நம்மளால விடுபட முடியும்னு சொல்லி லார்ட் சிவா சொல்றாரு. புரியுங்களா? சோ லார்ட் சிவா சொல்றாரு, பிரம்மா சொல்றாரு, சுகதேவ கோஸ்வாமி சொல்றாங்க. சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு, 18வது ஸ்லோகம் பாகவதம் சொல்லி முடிச்சு கடைசி 18வது ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு, நாம சங்கீர்த்தனயஸ்ய சர்வபாவ பிரணாசனம் சொல்றாரு இல்லையா? சோ இந்த நாம சங்கீர்த்தனம் என்ன ஆகும், நம்மளுடைய எல்லா பாவங்களையும் போக்கிடும் சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? சோ அப்பேற்பட்ட நாமத்தை நம்ம வந்து சொல்லும் போது என்ன ஆக முடியும், நம்ம வந்து பகவானோட கனெக்ட் ஆக முடியும். புரியுங்களா? எப்படி நம்ம மொபைல் போன்ல நம்பரை போட்டா ஒருத்தர் கனெக்ட் ஆக முடியும், இங்க இருந்து நம்பர் போடுறீங்க அப்படின்னா 9790 அப்படிலாம் போட்டு கனெக்ட் பண்ணும்போது எழுத்தாளர் கனெக்ட் ஆகுறாரு இல்லையா? அதை போல நம்ம கிருஷ்ணாவோட எப்படி கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னா இந்த நாமத்தினால கனெக்ட் ஆக முடியுமா? புரியுங்களா? செல்போன்ல நம்பர் போடுற மாதிரி நாமத்தை போட்டோம்னா என்ன பண்ண முடியும், பகவானோட டைரக்டா கனெக்ட் ஆக முடியும். புரியுங்களா? சோ அப்படி கனெக்ட் ஆகும்போது தான் என்ன ஆகும், நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு வெற்றிகரமான அமையும் சொல்லி இங்க சொல்றாரு. சோ இங்க அந்த பிரம்மபோத நிலையை அடைஞ்சவங்க நிலை என்ன சொன்னாரு, அப்படி எப்படி இருப்பாராம், அவருக்கு சந்தேகமே இருக்காது, பகவான் கிருஷ்ணர் தான் என்னது முழு முதற் கடவுள் அப்படின்றதுல சந்தேகமே இருக்காது, ஃபுல் கன்விக்ஷனோட இருப்பாராம். ஸோ அப்பேற்பட்ட கன்விக்ஷனோட இருந்தவங்க தான் என்ன பண்ண முடியும், மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். இப்ப மற்றவங்களுக்கு கிருஷ்ண உணவை கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். கான்ஃபிடன்ஸ் தான் என்ன பண்ணும், நமக்கு வந்து கன்விக்ஷனை கொடுக்கும். புரியுங்களா? ஸோ நம்ம கன்விக்ஷனோட இருந்தோம்னா என்ன பண்ண முடியும், நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்ல முடியும். அதுக்கு என்ன வேணும், அதுக்கு வந்து அந்த சாஸ்திர அறிவு நமக்கு வேணும். கிளியர், அதுல வந்து நம்ம வெல்பெஸ்டா இருக்கணும். புரியுங்களா? சோ கிருஷ்ணரை பற்றிய விஷயங்கள் இந்த பாகவத்தில் இந்த மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கு, பகவத்கீதை இருந்த சொல்லியிருக்கு, பிரம்ம சமிதால பிரம்மா அப்படி சொல்லியிருக்காரு அப்படிலாம் சாஸ்திரிக் எவிடன்ஸோட கொடுக்கும்போது என்ன பண்ண முடியும், நம்மளால கிருஷ்ணர் தான் வந்து பரமபுருஷ பகவான் அப்படின்னு முழு முதற் கடவுள் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். புரியுங்களா? கன்விக்ஷனை கொடுக்க முடியும். புரியுங்களா? சோ அதனால நம்ம அந்த பகவானோட நாமத்தை சொல்லும் போது எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்றத சொல்றாங்க. புரியுங்களா? சோ நீ எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, சிம்பிளி நாமத்தை சொல்லு போதும், பகவான் எல்லாத்தையும் பாத்துக்குவாருன்னு சொல்லி சொல்றாரு. புரியுங்களா? பிரம்மா. புரியுங்களா? சோ இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அவர் எப்படி இருப்பாரா, மற்றவர்களோட நலன் விரும்பியா இருப்பார். நலன் விரும்பினா என்னது, மற்றவங்களோட இந்த சம்சார சாகத்துல எப்படி கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதுல ஆர்வத்தோட இருப்பாராம். புரியுங்களா? சோ அப்பேற்பட்ட ஒரு பக்தர் தான் யாரு, பூர்ண கிருஷ்ண உணவுல இருக்கக்கூடிய அந்த பிரம்மபூமி நிலை அடைஞ்ச ஒரு பக்தரோட சிம்டம்ஸ் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. புரியுங்களா? சோ நான் இதோட ஸ்டாப் பண்றேன். ஹரே கிருஷ்ணா. சாரி, ஒரு 7 நிமிஷம் கூட எடுத்துக்கிட்டேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா bro. கிருஷ்ணா பிரபு, சூப்பர் நைஸ் கிளாஸ், நல்லா பாடம். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, thank you. ஓகே, சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம ரீகேப் போகலாம்.
இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து யாருக்காவது ஏதாவது பாயிண்ட் ஷேர் பண்ணணும்னா கூட ஷேர் பண்ணலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. எல்லாமே வந்து கிருஷ்ணர் சொல்லியாச்சு. அப்போ அந்த நம்பாத இதுவா இருக்கிறவங்களும் அதுவும் அவங்களையும் கிருஷ்ணர் இருக்காருல்ல. ஆமா இருக்காரு பிரபு. அதை ஏன் அவரு வெளிப்படுத்த மாட்டேன்றாரு? நான் இருக்கிறேன், நீ இது பண்ண அப்படின்றாரு. அதாவது கிருஷ்ணர் எப்பவுமே வெளிப்படுத்தி தான் இருக்காரு. அவரு எப்ப எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. நமக்கு வந்து நம்ம வந்து ஊனக்கண்ணா இருக்கனால நம்ம அவரை பார்க்க முடியறது இல்லை. புரியுங்களா? நம்ம வந்து பௌதிகமாவே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுங்களா? அப்ப அதனால அவர் எல்லா இடத்துலயும் இருக்காரு. அவரை நம்மளாம் பார்க்க முடியறது இல்லை. புரியுங்களா? ஏன்னா நம்ம அந்த பௌதிகமா கண்கள் அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த பௌதிகமா இருக்கக்கூடிய விஷயங்களை ஆன்மீகமா மாத்தணும் இல்லையா? சோ அதுக்கு தான் பக்தரோட சங்கம் வேணும், நாம சொல்லணும்ன்றது. புரியுங்களா? நாம சொல்லும் போது, பகவத்கீதை படிக்கும் போது, பாகவதம் படிக்கும் போது என்ன ஆகும்? நம்ம வந்து பியூரிஃபை ஆகிறோம். இந்த நோய் வந்து நமக்கு வந்து குணமாகுது. புரியுங்களா? சோ அந்த நோய் குணமாக என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த மஞ்சக்காமலைக்கு சொல்லுவாங்க இல்லையா? மஞ்சக்காமலைக்கு சர்க்கரை கொடுத்தா இனிக்காதான். புரியுங்களா? சர்க்கரை இனிப்பு கல்கண்டை கொடுத்தா கூட இனிப்பு தெரியாது இல்லையா? ஆனா அது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது கொடுக்க என்ன ஆகும்? அது எப்ப இனிப்பு சுவை தெரியுதோ அப்ப வந்து நம்ம வந்து நோய் குணமாகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை போல நம்ம வந்து நாமத்தையும் பகவானையும் நம்ம நினைச்சிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? நம்ம தூய்மையடைய வந்து நமக்கு வந்து பகவான் வந்து தெரிய வரும். பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு. நமக்கு பகவான் வந்து நமக்கு பிரேமையை கொடுக்கறதுக்கு தான் இருக்காராம். புரியுங்களா? அவரோட ஆசை வந்து நமக்கு பிரேமையை கொடுக்கறது தான். ஆனா அது என்ன பண்றாராம்? அந்த பிரேமையை எல்லாரோட இதயத்திலையும் ஒரு பாக்ஸ் ஒரு இரும்பு பெட்டியில போட்டு பூட்டி வச்சிருக்காராம். பூட்டி வச்சுட்டு என்ன பண்றாங்க? சாவியை வந்து அவர்கிட்ட கொடுக்கல, நம்மகிட்ட கொடுக்கலையா, அது வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காராம். சரிங்களா? ஸோ அந்த வேற ஒருத்தர் யாரு அப்படின்னா ஒரு பக்தர், ஒரு ஆன்மீக குருவோ இல்ல ஒரு பக்தரோ, ஒரு அவரு ஒரு கருணை வச்சாதான் அது திறக்க முடியும். புரியுங்களா? ஸோ நமக்கு அரிக்கித்தம் பிரபுன்றவரு அந்த அந்த சாவி வச்சிருக்காரு. அதெல்லாம் அவங்களுக்கு நமக்கு திறந்ததுனாலதான் நமக்கு வந்து கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது. புரியுங்களா? ஸோ ஒரு பக்தரோட கருணை நமக்கு வேணும். புரியுங்களா? ஸோ அந்த சாவி அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காரு பகவான். புரியுங்களா? ஸோ பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு, நமக்குள்ள இருக்கு. ஆனா நம்மளால பார்க்க முடியறது இல்லை. புரியுங்களா? ஏன்னா நம்ம வந்து பௌதிகமாக இருக்கிறதுனால ஆன்மீகமான விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை. புரியுங்களா? இந்த பௌதிக கண்ணை வச்சு பௌதிகமான விஷயங்களை கல்லு மண்ணை தான் பார்க்க முடியும். புரியுங்களா? ஸோ ஆன்மீகமான விஷயங்களை பார்க்க முடியாது. ஏன் ஆத்மாவை பார்க்க முடியறது இல்லை அப்படின்னா ஆத்மா வந்து ஆன்மீகமானது. ஸோ அந்த ஒரு ஆன்மீகமான விஷயம் வந்து நம்ம பௌதிக உடம்புக்குள்ள இருக்கு. அதனால நம்மளால பார்க்க முடியறது இல்லை. ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் ஒரு விஷயம் சொல்லலாமா பிரபு? சொல்லுங்க பிரபு. எந்த ஸ்தோத்திரமா இருந்தாலும் எந்த ஸ்லோகமா இருந்தாலும் எல்லாமே கிருஷ்ணனை தான் போய் முடியும். ஏன்னாக்க ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்க ஆகாஷாத் பதிதம் தோயம் சாகரம் பிரதிகச்சதி, ஸ்ரீ கேசவம் பிரதிகச்சதி அப்படின்னு சொல்றாரு. எந்த வேலை பண்ணாலும் திரும்ப கேசவங்கிட்ட தான் போறது அப்படின்னு. அப்படின்னா கேசவன் தான் முதல் கடவுள்னு ஆயிடுது. ஸோ அதனால எந்த சந்தேகமும் வரக்கூடாது. கரெக்ட் பிரபு. ஸோ அதுதான் இங்க சொல்றாரு. அந்த நிலையை அடைஞ்சவங்களுக்கு அந்த சந்தேகம் துளி கூட இருக்காது. இப்ப நம்மலாம் இப்ப இருக்கிறோம்னா அப்படின்னா இப்போதைக்கு கிருஷ்ணா வந்து முழுமுதல் கடவுள்னு சொல்றாங்க. ஏத்துக்கலாமா ஏத்துக்க வேணாமா அப்படின்னு ஒரு சந்தேகம். நம்ம மாரியம்மனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம், முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தோமே, ஸோ அவங்களாம் கோச்சிக்குவாங்களோ அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம். சரிங்களா? ஸோ அப்ப அதெல்லாம் வந்து சந்தேகங்கள் எப்படி போகும் அப்படின்னா அதுக்கு நம்ம சாஸ்திர ரீதியா வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். பகவத்கீதை படிக்கதான். ஆமா. சோ ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கலாமா? சொல்லுங்க மாதாஜி. அது கோபி சந்தனம் எப்படி உருவாகுதுன்னா, அங்க கோகுலத்துல ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருக்காங்கல்ல, பசுக்கள்லாம் வந்து பால் சொரிஞ்சிட்டே இருக்குமா. எப்போதும் பால் கறந்து மேய்ச்சலுக்கு போகும்போதெல்லாம் அந்த மணல்ல ஊத்துமா கறந்து. அந்த மணல்லாம் அப்படியே சேராயிடுமா. சேராகி அதுதான் வந்து கோபி சந்தனமா எடுத்துட்டு வராங்கன்னு எங்க பையன் எனக்கு சொன்னிச்சு. அது ஆண்டாள் கூட பாசுரத்துல பாடியிருக்காங்கல்ல, கறவை பழக்கரங்கள். அந்த மாரி வேலுக்குடி கிருஷ்ணன்னு சொல்லியிருக்காரு, துஷ்யன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த கதையெல்லாம் கோகுலத்துல அந்த பசுக்கள் வந்து பால் சொரிஞ்சிட்டே இருக்குமா எந்த நேரமும். அந்த மணல் அப்படியே சேரு சகதியும் ஆயிடுமா. அதுல இருந்துதான் நம்மளுக்கு கோபி சந்தனம் எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க.
ஓகே எனக்கு மாதாஜி. தெரிஞ்சது சொல்லு. தேங்க்ஸ் மாதாஜி. நானும் போனதில்ல. துவாரகால ஒரு இடத்துல இந்த கோபிச்சந்தன் கிடைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் பார்த்தது நான் இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். போயிருக்கேன். அங்க ஒரே மாடெல்லாம் நிறைய ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருக்கும். மண் அப்படிதான் அப்படியே பறந்துகிட்டே இருக்கும். இந்த பால் சொரிய சொரிய அங்க சேரா போயிடும். அப்படியே சேர் சகதி. அதுல எடுத்து எடுத்து சரி, வரட்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. துவாரகா போகலாம், நம்ம எல்லாம் அங்க போய் பார்த்தோமே பிரபு. வேலுக்குடி கிருஷ்ணன் நடக்காதுன்னு மண்டி போட்டு போகணும் வரல அங்க எல்லாம். ஹரே கிருஷ்ணா. நிறைய விஷயங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தாண்டவத் பிரணாம். தண்டவத் பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அப்ப நம்ம ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ரீகேப் போகலாமா பிரபு? போலாம். சந்தையா இல்லைன்னா கேட்போம். ஓகே பிரபுஜி. இன்னைக்கு நம்மளுக்கு ஹரிசங்கர் பிரபுஜி வந்து ரீகேப் பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா குருஜி. தண்டாத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. சில பிரபாதாக்கு ஜெய். குரு மகாராஜுக்கு ஜெய். ஹரிபோல் ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மறுபடியும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து பிரபுஜி வந்து நமக்கு பகவத்கீதை அத்தியாயம் 5 ஸ்லோகா 25 ஒரு டிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா பிரம்ம பூத நிலையில உள்ளவங்களும் அது இல்லாதவங்களும் எந்த மாதிரி செயல்படுவாங்க, அதுக்கான கன்க்ளூஷன் என்ன சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா பிரம்ம பூத நிலையில் உள்ளவங்களுக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் இருக்காது, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னே இருப்பாங்க. ஆனா அதே நிலை இல்லாதவங்க எப்படி, இதுக்கு முன்னாடி பல தெய்வங்களை அவங்க வழிபட்டுட்டு வந்திருப்பாங்க பல காலங்களா. பட் திடீர்னு நம்ம கிருஷ்ணான்னு சொல்லும் போது அந்த தெய்வங்கள் எல்லாம் நம்மள ஏதாவது கோச்சிக்கிறாங்களா, நம்மள அந்த சந்தேகத்திலே இருப்பாங்களே தவிர அவங்களால அதுல இருந்து வர முடியாது. பட் ஆனா பிரம்ம பூத நிலை அவங்களுக்கு எப்பயுமே கிருஷ்ணர் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு மற்றவங்க எல்லாம் தேவர்கள் அதை புரிஞ்சுக்க வரும்போது, ஸோ இவர் தான் பகவான் முழுமுதற் கடவுள், மற்றவங்க எல்லாம் தேவர்கள் தான், இவங்க மூலமாகவும் அவங்கள வழிபடலாம் அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி பிரம்ம பூதையில் இருக்கவங்களுக்கு வந்து 3 குணங்கள், அதாவது இந்த பிறப்பு இறப்பு இரவு பகல் வெற்றி தோல்வி அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டே போவாங்க. பட் அதே நிலையில இல்லாதவங்களால அதை பேலன்ஸ் பண்ண முடியாது. வெற்றி தோல்வி வந்தாலும் சரி, பிறப்பு இறப்பு வந்தாலும் சரி, இரவு பகல் வந்து அதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி பிரம்ம பூத நிலையில் உள்ளவங்க வந்து எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை வந்து கிருஷ்ணாவை மையப்படுத்தியே செய்வாங்க. அது இல்லாதவங்க அப்படின்னு நார்மலா செய்வாங்க, நிறைய டொனேஷன்ஸ் சேரிட்டி, ஒருத்தவங்களுக்கு பசி கொடுத்தா சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அந்த புலன் திருப்தியை மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர அதனால அந்த ஒரு செகண்ட் மட்டும் தான் இருக்கும், மற்றபடி எதுவும் இருக்காது. அந்த ஒரு டிஃபரன்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி சில பிரபுபாதா அவர்கள் வந்து அமெரிக்கா போனப்ப அங்க உள்ளவங்களெல்லாம் பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டு, ஸோ அதுதான் இந்த மாதிரி உடலால பௌதிகத்தால இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களே, இவங்களெல்லாம் நம்ம இது பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த 108 நாடுகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கிருஷ்ணா இஸ்கானை உருவாக்கி கொண்டு வந்து அதெல்லாம் இப்ப நமக்கு பயனடைஞ்சு இந்த கிளாஸ்ல நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்மளும் இப்ப அந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு அழகான கதையும் சொன்னாங்க. இப்ப யம தர்மராஜாட்ட வந்து ஒரு ஆத்மா போகும்போது அவரோட ஃபைல் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஆத்மா வந்து வெறும் தப்பா பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் ஒரு இது பண்ணிருக்கு அப்படின்றத வந்து அது ஒரு நாரதர் மூலமா வந்து சொல்லி, ஏன்னா அவருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கனால அவர் சொல்லி அவர் ஒரு இதுல வந்து அந்த திலகம் கோபிச்சந்த வச்சனாலதான் சொல்லி அந்த கோபிச்சந்தனோட பெருமையும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப அதெல்லாம் நம்ம திலகம் விட்டுட்டு இருக்கோம், அதனாலேயும் நமக்கு 12 இடத்துல இது பண்ணிட்டு இருக்கோம். அதனாலேயும் நமக்கு வந்து பகவான் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தாட்டு சொன்னாங்க. எப்படின்னா நம்ம வந்து 1% ஆன்மீகம் செஞ்சா கூட போதும், அதாவது எப்பயாவது நம்ம செஞ்ச ஆன்மீகம் கூட அடுத்த பிறவியில நமக்கு அது வந்து அதுல இருந்து கண்டினியூ ஆகி போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இந்த கிளாஸ்ல இருந்து எனக்கு எப்படி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, நேற்றுக்கு தான் இந்த விஷயம் வந்து எனக்கு கிளாஸ்ல வந்து ஹரிகிட்ட எனக்கு ஒரு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நரசிம்ம கிளாஸ் நடந்தப்போ ஜெகநாத பிரபு வந்து சொன்னாங்களாம், எனக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு, போன ஜென்மத்துல நான் விட்ட குறைதான், அது அட்வான்ஸ்ல விட்டதுதான் இன்னைக்கு வந்து நான் கரெக்டா பிடிச்சி இப்ப வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு சொன்ன அந்த பாயிண்ட்டும் எனக்கு அது புரிஞ்சுக்கிட்டே நான் நினைச்சுக்கிறேன். போன ஜென்மத்தை விட்டு அதான் அந்த 1% சொன்னதை வந்து ஆன்மீகம் இப்ப இந்த தொடர்ந்துட்டு இருக்கு, அதனாலதான் இப்ப போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பிரம்மாவும் சொல்லியிருக்காரு, சிவனும் சொல்லியிருக்காரு, கோசாமியும் சொல்லியிருக்காங்க, கோசாமி சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்காங்க பாகவதம் படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும். இந்த கலியுகத்துல வந்து
கீர்த்தனை சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படின்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம ராம. இதை சொன்னாலே சொல்லிட்டு பகவத்கீதை படிச்சாலே போதும், நம்ம சீக்கிரமா கிருஷ்ணரை போய் பிரசார நடத்துல வைகுண்டத்தை அடைச்சிடலாம்னு சொல்லி இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். ஏதாவது தவறுதலா சொல்லி தான் படிச்சிருக்கேன். ஹரே கிருஷ்ணா குருஜி. அந்த ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்ஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. குட்டி மினி கிளாஸ் எங்களுக்காக எடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஹரிசங்கர் பிரபுஜி. ஹரி ஓம். வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பரம்பவன பிரபு கிட்ட. என்னோட பேரன் கௌஷிக்கு இன்னைக்கு பர்த்டே. சுகுணா பேசுறேன். நான் அனுப்பிச்சிருக்கேன். அவளுக்காக பிரேயர் பண்ணி